Yes, good morning students. Today we are going to see the topic about monetary policy. Okay, usually policy means என்ன சொல்லுவோம் பாலிசி சொன்னால் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மானிட்டரி பாலிசி, மானிட்டரின்னு சொன்னாலே மணி, அது பணம் சார்ந்தது. ஸோ பணம் சார்ந்ததுக்கான ஒரு திட்டம், அதான் நம்ம என்ன சொல்கிறோம் மானிட்டரி பாலிசி. அப்போ இந்த மானிட்டரி பாலிசியோட மீனிங் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது, இந்த பாலிசி யார் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க, எதுக்காக உருவாக்குறாங்க, அதுதான் அதோட மீனிங்காக இருக்குது. அப்படி பார்க்கும்போது மானிட்டரி பாலிசி எம்ப்ளாயிங் த சென்ட்ரல் பேங்க்ஸ் கண்ட்ரோல். அப்போ சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் சொல்கிறோம். அதே மாதிரி எல்லா நாடுகள்லையுமே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது, ஒரு மைய வங்கி இருக்குது. அப்போ அந்த சென்ட்ரல் பேங்கோட கண்ட்ரோலர் தான் என்ன சொல்கிறோம் நம்ம இந்த மானிட்டரி பாலிசி இருக்குது. அப்போ சென்ட்ரல் பேங்க் தான் என்ன பண்ணுறாங்க, மானிட்டரி பாலிசி கிரியேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. எதுக்காக உருவாக்குறாங்க? கண்ட்ரோல் ஆஃப் த சப்ளை ஆஃப் மணி. அதாவது அவங்க பணப்புழக்கத்தை வெளியிடுறாங்க, பணம் வச்சுட்டு வெளியிடுறாங்க இல்லையா, அந்த பணப்புழக்கத்தை வந்து என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாலிசி தான் மானிட்டரி பாலிசி. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரல் பேங்க்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் த சப்ளை ஆஃப் மணி. எதுக்காக சப்ளை ஆஃப் மணி கொடுக்குறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இட் இஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் அச்சீவிங் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ ஒரு மானிட்டரி பாலிசிக்குமே ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், ஒரு நோக்கங்கள் இருக்கும். அந்த நோக்கங்களை எளிதாக அவங்க நிறைவடை செய்வதற்காக, அதை அட்டன் பண்ணுறதுக்காக, அந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்காக சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் கருவிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ஒரு கருவி தான் மானிட்டரி பாலிசி. சிம்பிளாக சொல்லும் போது என்ன சொல்லலாம், மானிட்டரி பாலிசின்றது யார் உருவாக்குறாங்க, சென்ட்ரல் பேங்க் உருவாக்குறாங்க. எதுக்காக உருவாக்குறாங்க? டு கண்ட்ரோல் த சப்ளை ஆஃப் மணி. எதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்க சப்ளை ஆஃப் மணியை? பிகாஸ் ஆஃப் தே வாண்ட் டு அச்சீவிங் தர் கோல்ஸ். அவங்களுடைய கோல்ஸ், மானிட்டரி பாலிசிக்கான சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அப்ஜெக்டிவ் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக அதுதான் மானிட்டரி பாலிசி நம்ம சொல்கிறோம். இதான் வந்து சிம்பிளாக ஒரு மானிட்டரி பாலிசியோட இன்ட்ரடக்ஷன் சொல்கிறோம். இப்போ அடுத்து ஒன் பை ஒன்னா மானிட்டரி பாலிசி எதுக்காக கொண்டு வராங்க, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதனால மானிட்டரி பாலிசி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஒரு நேஷன்லையும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் பொதுவாக நம்ம நோக்கங்கள் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, எந்த பாலிசி இருந்தாலும், அது மேபி 5 இயர் பாலிசியாக இருந்தாலும், ஃபிஸ்கல் பாலிசியாக இருந்தாலும், மானிட்டரி பாலிசியாக இருந்தாலும், எந்த பாலிசியாக இருந்தாலுமே அதற்கான நோக்கங்கள் இருக்கும். ஏன்னா நோக்கங்களை வச்சுதான் என்ன பண்ணுறாங்க, பாலிசி மேக்கிங்கே இருக்குது. எந்த நோக்கத்துக்காக அந்த பாலிசியை கொண்டு வராங்க அப்படிங்கிறது. அதனால வந்து முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன நோக்கங்களுக்காக மானிட்டரி பாலிசி. சரி, இந்த நோக்கங்கள் ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நோக்கங்கள் எப்பவுமே ஒரே மாதிரியாக இருக்குமானா இருக்காது. என்னன்னா, பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த மானிட்டரி பாலிசியோட இந்த அப்ஜெக்டிவ்ஸ் மாறுபடும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரி பொறுத்து, இப்போ டெவலப்பிங் எக்கானமியாக இருக்குது, நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகளாக இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூஎஸ்ஏ, யூஎஸ்எஸ்ஆர் அது மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களோட மானிட்டரி பாலிசியோட அச்சீவ்மெண்ட்ஸ் வேறவா இருக்கும், கோல்ஸ் வேறவா இருக்கும். சப்போஸ் வளர்ந்து வரும் எக்கானமி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, ஏஷியன் கண்ட்ரிஸ் அது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களோட மானிட்டரி அப்ஜெக்டிவ்ஸ் வேறவா இருக்கும். இப்போ இங்கே ஜென்ரலாக மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் எதுக்கு, எந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு இல்லை அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த நாட்டை பொறுத்தும், அதே மாதிரி அந்த நாட்டுடைய தேவைக்கேற்ப மாறுபடும். ஜென்ரலாக நம்ம இதை சொல்கிறோம். இப்போ என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம வந்து காமனாக பார்க்க போகிறோம். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்போ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவே என்னவா இருக்குன்னா ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறது, அதாவது ஒரு நியூட்ரலாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இரண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது ஸ்டேபிள்னு சொல்லுவோம். எதில் அந்த ஈக்குவலைஸ் கொண்டு வராங்களாம், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். சரி, இப்போ முதல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது யூஎஸ் டாலர்ஸ்க்கும் என்னது இந்தியன் கரன்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் கரன்சி, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்சியேஷன் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்றோம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு யூஎஸ் டாலரோட மதிப்பு வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு யூஎஸ் டாலர் இந்தியன் கரன்சியில் 80 ருபீஸா இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடுன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது என்ன சொல்றது, பணத்தோட முக மதிப்புன்னு சொல்றோம், அதோட வேல்யூன்னு சொல்றோம். அதாவது நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து ஒரு டாலரை மாத்தினா 80 இந்தியன் ருபியா எடுக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் கிடைக்கிறதுக்கு அந்த ரேஷியோ தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்றோம். சரி, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிலிட்டியா கொண்டு வரணும், அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கு. சரி, எதனால எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஸ்டெபிலிட்டியா கொண்டு வரணும், என்ன ரீசன்? இப்போ சப்போஸ் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை, ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம்,
அதாவது அதர் கண்ட்ரிஸ் கூட நம்ம என்ன பண்றோம், பிசினஸ் பண்றோம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஸ்டேபிளா இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் வந்து நம்ம கண்ட்ரி கூட எந்த விதமான ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸும் வச்சிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் திங், இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம டொமஸ்டிக் கண்ட்ரியில் அதாவது உள்நாட்டில் நம்ம என்ன பண்ண நம்மளுடைய ட்ரேடை வந்து டெவலப் பண்ண முடியாது, நம்ம வந்து பின்தங்க நிலைக்கு போயிடுவோம். அதே மாதிரி உலக சந்தையில் நம்மளுடைய பண மதிப்பை ஒரு நிலைநாட்டணும், ஒரு நிலை நிறுத்தணும்னு சொல்லும்போது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஒரு நிலைப்பாடு நிலைத்தன்மை இருக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருந்ததுன்னா ட்ரேட் சைக்கிள்ஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு டிப்ரெஷன்ல தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவா மானிட்டரி பாலிசியில. அப்போ மானிட்டரி பாலிசியோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் சொல்லி பார்க்கும்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அடுத்து செகண்ட் அப்ஜெக்டிவ் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. இங்க பிரைஸ் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம், டொமஸ்டிக் கண்ட்ரியில் அதாவது உள்நாட்டில் வந்து பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. பிரைஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றோம், ஒரு ஒரு பொருளையும் வாங்கும்போது அந்த பொருளுக்கான ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்றோம், விலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த விலை நிர்ணயம், அந்த விலை எப்படி இருக்குன்னா அதுவும் வந்து ஸ்டெபிளா இருக்கணும், அது வந்து நிலைப்பாடாக இருக்கணும். அந்த ப்ரைஸா என்ன பண்ணக்கூடாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்படிதான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அப்படிதான் என்னன்னா பணத்தோட மதிப்பு குறைவா இருக்கு, ஆனா பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்டெபிலிட்டி இல்லாம பிரைஸ் இருக்கு. சரி, இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிஃப்ளேஷன், பண மதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா பணப்புழக்கமே இல்லை. அப்ப என்னன்னா பொருட்கள் அதிகமா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி குவிச்சு வச்சிருக்காங்க, ஆனா அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதான் டிப்ரெஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டீஃப்ளேஷன், பண மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருது. அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விலை வீழ்ச்சி. அதாவது ஒரு பொருளுக்கான விலை வந்து 10 ரூபாய் இருந்தது 1 ரூபாவா இருக்கும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் தக்காளி கூட ஒரு வருஷத்துக்கு முன்னே பார்த்துருக்கலாம். அதிகமாக எல்லாரும் பயிர் பண்ணதுனால தக்காளி என்னது 1 கிலோ 1 ரூபாய்க்கு விற்றாங்க, அதை வாங்குறது கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணில் போட்டு புதைக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம், டீஃப்ளேஷன், பண மதிப்பு குறைத்து அதிகமான பொருட்கள் வந்து உற்பத்தி இருக்கும், ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சரி, இதை மாதிரி இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் ரெண்டுமே இருந்ததுன்னா என்ன ஆகும், அப்போ அந்த ப்ரைஸ்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு பொருளாதார சீர்கேடுகள் வருகிறது. உற்பத்தி தேங்கி இருக்கலாம், இல்லை உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கலாம், உற்பத்தி இல்லாமல் போகலாம். அதே மாதிரி பணப்புழக்கம் அதிகமாக இருந்தாலும் வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் கன்சியூமர் கிட்ட இல்லாமல் போகலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், விலையில் ஒரு நிலைப்பாடு, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ செகண்ட் அப்ஜெக்டிவ் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னாக்கா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. யூஸ்வலாக எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும்போது என்ன பண்ணால் பொருளாதாரத்தில் நிலைப்பாடு, பொருளாதார நிலைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது அதாவது என்ன, ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வந்து ஒரு முழு வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு தேவையான அளவிற்கு தலா வருமானம் கிடைக்குது, அப்புறம் அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர், வாங்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் பவரும் ஈக்குவலாக இருக்கு. இந்த மாதிரிலாம் எல்லா விஷயங்களும் ஓவராலாக ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணுறோம். இப்படிலாம் இருந்ததுன்னா அது மாதிரி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறோம். இப்போ அன்ஸ்டேபிள் எக்கானமினால என்ன ஆகும், நம்மளுக்கு நம்ம வந்து ப்ரைஸஸ் வந்து இது ஒன்னோட ஒன்று லிங்க் இந்த அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி எல்லாம் என்ன ஆகுனா ப்ரைஸஸ் வந்து ஸ்டேபிளாக இன்ஸ்டேபிளாக ஆகிடும், தாறுமாற விலைகள் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்போ மக்களால் என்ன பண்ண முடியாது, பொருட்களை வாங்கி நுகர முடியாது, அவங்களுக்கான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காம போகும். அதே மாதிரி அன்ஸ்டேபிள் எக்கனாமிக் இருந்ததுன்னா என்ன ஆகும்னாக்கா இங்கே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை என்ன ஆகும், அன்ஸ்டேபிளாக ஆகுது. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ஸ்டேபிளாக இருக்கணும், அதே சமயத்தில் நம்மளுடைய விலை நிர்ணயங்களும், அதாவது அதுவும் வந்து விலையும் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இது ரெண்டுமே நல்லா இருக்கும்போது நம்ம என்ன ஆகுது, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இந்த பொருளாதாரத்தின் நிலைப்பாடு தன்மையும் வந்து யாரோட அப்ஜெக்டிவா இருக்கு, மானிட்டரி பாலிசி. கரெக்டாக சொன்னால் சென்ட்ரல் பேங்கோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த மானிட்டரி பாலிசி யார் கொண்டு வராங்க, சென்ட்ரல் பேங்க் தான் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, எக்கனாமிக் growth அண்ட் ஸ்டெபிலிட்டி. இது வந்து ஃபைனலாக வச்சிருக்காங்க, இது எல்லாமே சேர்ந்து. அதுக்கு முன்னே ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு, என்னன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு. அதாவது என்னன்னா வேலை நிலை வந்து முழுமையா இருக்கணும். யாரெல்லாம் வந்து வேலை தேடுபவர்களாக இருக்கிறாங்களோ, அது தகுதியுடையவர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், முழு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இதுவும் வந்து மானிட்டரி பாலிசியோட ஒரு அப்ஜெக்டிவா இருக்குன்னு சொல்றோம். அப்போ முழு வேலை வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் மக்களால் தலா வருமானத்தை ஏர்ன் பண்ண முடியும். தலா வருமானம் கையில் கிடைக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியும், செலவிடுகின்ற அந்த திறன் வந்து அதிகமாகும். அப்புறம் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, வாங்கக்கூடிய அந்த திறன் அதிகமாகும். அப்போ பொருட்களை அதிகமாக வாங்கும் போது தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வாங்குறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க, அதான் சப்ளை சொல்கிறோம். இப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ஆகும். அகைன் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆனால் மறுபடியும் என்ன, நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். இது அப்படியே ஒரு சைக்கிள் இது. ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒரு செயின் லிங்க் இருக்குது எக்கனாமிலன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு அடுத்தது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. இப்போ இது நாலுமே அவங்க அச்சீவ் பண்ணிடுறாங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், செகண்ட் ஒன் வந்து பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, அண்ட் தென் தேர்ட் ஒன் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, அடுத்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இதெல்லாம் அச்சீவ் பண்ணுங்கன்னா ஓவரால் நமக்கு என்ன வருது, அட் லாஸ்ட் எக்கனாமிக் growth அண்ட் ஸ்டெபிலிட்டி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, ஒரு நிலைப்பாடு தன்மை கிடைக்கிறது.
ரிசோர்ஸஸ் எல்லாமே கரெக்டாக அவங்க லொக்கேட் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அளவீடுகளும் சரியாக வருகிறது. வெளியீடுகள், அதாவது உற்பத்தின்றத வெளியீடுகள் சொல்ற அவுட்புட்ஸ், அதுவும் வந்து அவங்களுக்கு நிறைவாக கிடைக்குது. அதனால வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, எக்கனாமிக் ஸ்டேபிளாக இருக்குது, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸும் ஸ்டேபிளாக இருக்குது. இது எல்லாமே ஓவரால் வரும்போது எக்கனாமிக் க்ரோத். அப்போ எக்கனாமிக் வளர்ச்சியாக இருக்கும்போது அதுவும் ஸ்டேபிளாக ஆகிடுது. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு பொருளாதாரமாக இருக்கிறது. அதாவது டிஸ்கிரிமினேஷன் இல்லாத ஒரு வளர்ச்சி. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே நோக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. எதனால மானிட்டரி பாலிசி கொண்டு வராங்க ரிசர்வ் பேங்க்ல, சென்ட்ரல் பேங்க்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா மானிட்டரி பாலிசி இல்லைன்னா பணத்தின் அளவீடுகளை அவங்க என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இந்த சப்ளை ஆஃப் மணியை வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லும்போது, அது என்ன ஆகுது, எல்லாருக்குமே பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா பணம் மட்டும் அதிகமாக கையில் இருக்கும், ஆனால் வந்து பொருட்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். இல்லை சப்போஸ் பணப்புழக்கமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, பணப்புழக்கம் கம்மியாயிடுச்சுன்னா மக்கள்கிட்ட வாங்குறதுக்கான தகுதி வந்து கம்மியாயிடுது. ஆனால் வந்து பொருளுக்கான உற்பத்தி அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி ரெண்டுமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மானிட்டரி பாலிசி கொண்டு வரோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லும்போது ஸ்டேபிள் எக்கனாமிக் க்ரோத், அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா மானிட்டரி பாலிசி கொண்டு வரோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவமாக இருக்குது. வித்தவுட் மானிட்டரி பாலிசி எக்கனாமிக் கேனாட் அச்சீவ் தர் கோல். அவங்களோட கோல் அவங்க அச்சீவ் பண்ணவே முடியாது. மானிட்டரி பாலிசி இருந்தால் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ கன்க்ளூஷன் சொல்லும்போது மானிட்டரி பாலிசி ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் பேங்க்குக்கான பாலிசி மானிட்டரி பாலிசி. அடுத்து என்ன சொல்கிறோம், பணத்தை வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சப்ளை அப்படிங்கிறது தான் வந்து மானிட்டரி பாலிசியோட மேஜர் எய்ம். இந்த எய்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது இது நாட்டுக்கு நாடு மாறுபடும், அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் சொல்கிறோம். I hope you all are understand about monetary policy. Thank you, students.